பிரேக் டவுன் சீரிஸில் அடுத்து நான் பார்க்க போகிறோம் ஸ்பைடர்மேன் ஹோம் கம்மிங். என்னோட ஃபேவரட்டான சூப்பர் ஹீரோ ஸ்பைடர்மேன் அண்ட் என்னோட ஃபேவரட்டான படம். ஏன்னா சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த படத்தில் ஸ்பைடர்மேனுக்கு 15 வயசா, இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஐ திங்க் எனக்கு 14 வயசு, ஜஸ்ட் ஒரு வருஷம் தான் முன்ன பின்ன. ஆனால் கிட்டத்தட்ட ஸ்பைடர்மேனுக்கு எனக்கு ஒரே வயசு தான் அந்த டைமில். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு இது ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். நானுமே இதில் வர மாதிரி ஸ்பைடர்மேன் மாதிரி நிறைய இன்வென்ஷன் இஷ்டத்துக்கு என்னென்னத்தையோ பண்ணிக்கிட்டு இருப்பேன், அந்த மாதிரி விஷயங்கள். அந்த ஸ்பைடர்மேன் நம்ம கூட மோர் ரிலேட் ஆவாங்க. அண்ட் பர்சனலாக என் கூட ரொம்ப ரிலேட்டான ஒரு ஸ்பைடர்மேன். அதனாலே பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக இது ரொம்ப 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 பிடிச்ச படம். இந்த படத்தோட பிரேக் டவுனை இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிட்டாரி 2012 அவெஞ்சர்ஸ் டைம்லைனில் தான் காட்டுறாங்க. சிட்டாரி ஆர்மியோட அந்த ஒரு மொத்த வேஸ்ட்டையுமே கிளியர் பண்ணுறதுக்காக நிறைய பேர் கான்ட்ராக்ட் எடுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே தான் நம்ம வல்ச்சரை காட்டுறாங்க. வல்ச்சர் இந்த பக்கம் நம்ம மைக்கேல் கீட்டன், அந்த பக்கம் நம்ம பேட்மேனாக நடிச்சுட்டு இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா வல்ச்சரை நடிக்க வந்துட்டா. அந்த லிவ் லாங் எனஃப் டு சீ யூ செல்ஃப் பிகம் அ வில்லன் கோட்டை இந்த இடத்துக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காப்புல அவர். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேன் அந்த மொத்த டேமேஜ் கண்ட்ரோல் மூலமாக அந்த கான்ட்ராக்டை டேக் ஓவர் பண்ணி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வல்ச்சர் அந்த பக்கம் வெளியே தர்ற மாதிரி பண்ணிடுறாங்க. ஏன்னா அவர் நிறைய காசு செலவு பண்ணி இந்த இடத்துக்காக கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு. ஆனால் இந்த பக்கம் நீ அதை பண்ணாமல் விட்டுட்டியா, இனி பாரு என்னோட வில்லன் ஆர்க்கு ஸ்டார்டிங்டா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிளாக் மார்க்கெட்டில் அங்கேருந்து எடுத்த அத்தனை சிட்டாரி டைப்போட ஐட்டங்களையுமே எடுத்து வெப்பன்ஸ் உருவாக்கி பிளாக் மார்க்கெட்டில் வித்துக்கிட்டு இருக்காப்புல. அது 8 வருஷம் டைம்லைன் அப்படின்ற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா 8 வருஷம் கிடையாது. ஏன்னா அவெஞ்சர்ஸ் வந்துட்டு 2012 நடக்கும். அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு தான் 2016 சிவில் வார் நடக்கும். சிவில் வார் நடந்து 2 மாதம் கழிச்சு தான் ஹோம் கமிங் நடக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. டைம் லைன் படி பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கணும். ஆனால் டைம் லைன் இங்கே மிஸ் ஆகுது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது மூவி மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் சிவில் வாரில் நடந்த எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேன் நம்ம ஸ்பைடர்மேன் கிட்டே பேசிக்கிட்டு இருக்காப்புல. இதை பாரு பெரிய பெரிய மேட்டராக நான் பார்த்துக்கிறேன், இங்கே லோக்கல் நடக்கிற சின்ன சின்ன பஞ்சாயத்தெல்லாம் நீ பார்த்துக்க, அதை நான் உங்ககிட்ட வர்றேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல நம்ம ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா அவர் ஹக் பண்ண வரதான் செக் பண்ணியிருப்பாரு. நாம் இன்னும் அந்தளவுக்கு வரலன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாப்புல. இதே சீனோட ஒரு ஹோமேஜ் தான் நம்ம இந்த பக்கம் இன்ஃபினிட்டி வார்லையும் அப்படி என்கேம்லையுமே பார்த்துருப்போம். ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்பைடர்மேனோட வாழ்க்கையை காட்டுறாங்க. ஜஸ்ட் ஸ்கூலுக்கு போகிறது, கிளாஸஸ் அட்டன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஈவினிங் சூப்பர் ஹீரோ வேலையை பார்க்குறது, ஜஸ்ட் அன் ஆர்டினரி பர்சன்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காப்புல. அந்த சமயத்தில் தான் அங்கே ஒரு பேங்க் ராபரி நடக்குது. அந்த பேங்க் ராபரியில் அவெஞ்சர்ஸ் மாஸ்க் போட்டு வந்து எல்லாருமே கொள்ளையடிச்சிக்கிட்டு இருப்பானுங்க. அவனுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே ஹைடெக் வெப்பன்ஸாக இருக்கும். இதெல்லாம் அந்த வல்ச்சர் சேல் பண்ணுற பிளாக் மார்க்கெட் வெப்பன்ஸ் தான். அந்த இடத்துல நடந்த சண்டையில் பக்கத்தில் டெல்மாரோட கடையுமே அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் ஹாப்பி கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாரு. இன்றைக்கி நான் இந்த மாதிரி பயங்கர கொள்ளக்காரங்களை பார்த்தேன், அவங்க ஹைடெக் வெப்பன்ஸ் வச்சு கொள்ளையடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு அவர் இன்ஃபார்ம் பண்ணுவார். ஆனால் ஹாப்பி அதெல்லாம் கட்டுக்காமல் அந்த பக்கம் அவர் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பார். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் டவரை ஸ்டார்க்கு வித்துட்டாரு. ஏன்னா ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்லேயே பார்த்துருப்பீங்க, அவங்களோட பேஸை அவங்க கம்ப்ளீட்டாக வேறு ஒரு இடத்துக்கு மாற்றிட்டாங்க. இந்த அவெஞ்சர்ஸ் டவரை வேறு யாரோ விற்றுட்டாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருந்துச்சு. இந்த டவர் வாங்கினது ஒரு வேலை டாக்டர் டூமாக இருக்குமோ, இல்லை ஒரு வேலை ரீட் ரிச்சர்ஸாக இருக்குமோ, இல்லை நம்ம நார்மலாக ஸ்பான் வாங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குழப்பங்க போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ தண்டர்போல்ட்ஸோட ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, கிளியர்லி இந்த டவரை வாங்கினது நம்ம வேல் தான். வேல் அந்த இடத்துல காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த டவரை டெக்னிக்கலாக வேல் தான் காட்டியிருக்கா. அதுக்கடுத்து ஸ்கூலில் நடக்கிற ஒரு பஞ்சாயத்தில் ஸ்பைடர்மேன் வந்துட்டு பீட்டர் பார்க்கரோட ஃப்ரெண்டுன்னு அவங்க வளரி வைக்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லிஸ்டோட பார்ட்டிக்கு நீ ஸ்பைடர்மேன் இன்வைட் பண்ணிட்டு வான்னு அவங்க சொல்ல லிஸ்டோட பார்ட்டிக்கு அவங்க போயிருப்பாங்க. இந்த பக்கம் பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனை அட்டன் பண்ண வர அந்த பக்கம் பார்த்தா தான் தெரியுது அங்கிட்டு வேறு ஏதோ ஒரு பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் மார்க்கெட் வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே டெமோ காட்டி வித்துக்கிட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துல அவனுங்க நம்ம ஸ்பைடர்மேன் அடிச்சு போடும்போது வல்ச்சர் குறுக்கு வந்து நம்ம ஸ்பைடர்மேனை தூக்கிட்டு போய் தண்ணியில் தூக்கி போட்டுறாங்க. அங்கிருந்து அயன்மேன் பார்த்தீங்கன்னா அவரை காப்பாற்றி கூட்டிகிட்டு வராரு. டெக்னிக்கலாக அயன்மேன் வரல, அவரோட சூட்டு தான் இந்த இடத்துல வந்திருக்கு. இது மார்க் 47. போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா மார்க் 46 செம்மையாக டேமேஜ் ஆயிருக்கும். அதுக்கு அடுத்த சூட்டுது. இந்த பக்கம் நம்ம அயன்மேன் பார்த்தீங்கன்னா டோனி ஸ்டார்க் இந்தியாவுக்கு வந்துடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்தியாவை மார்வலில் நிறைய டைம் ரெஃபர் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால அதில் இதுவுமே ஒன்று. எதுக்காக நம்ம அயன்மேன் இந்தியாவுக்கு வரணும் அதை பற்றி நம்ம ஈஸ்டர் செக்ஷனில் ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இல்லை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண வெப்பன்ஸ்லேருந்து ஒரு சின்ன பார்ட்டிகளை நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாப்புல. பீட்டரை டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரிய வருது அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம எனர்ஜி கோர். அதுக்கப்புறம் தான் அவங்க ஸ்கூலுக்கு அந்த கேங்கை சேர்ந்த 2 பேர் வந்திருக்காங்க. இவனுங்க மூலமாக ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம் செட் பண்ணி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேராக அவங்க வாஷிங்டன் டிசிக்கு போகிறாங்க. இந்த டெக்கத்லான் அந்த காம்படிஷனுக்கு வர மாதிரி வந்து, ஆனால் அவர் வருது இந்த பக்கம் வல்ச்சரை தடுக்கிறதுக்காக. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த டேமேஜ் கண்ட்ரோலோட ட்ரக்குக்குள்ளே நம்ம ஸ்பைடர்மேன் மாட்டிக்கிறாரு. அங்கேருந்து நேராக டேமேஜ் கண்ட்ரோலோட அந்த ஆஃபீஸ்க்கே போய் மாட்டிக்கிறாப்புல. அந்த இடத்துல எப்படியாவது தப்பிச்சு வரணுமே சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அங்கே தான் அவருக்கு அந்த கேரன்ன்ற அந்த ஸ்பைடர் அசிஸ்டன்ட்ன்ற அந்த ஏஐ அசிஸ்டன்ட் கிடைக்குது. ஆக்சுவலி இந்த ஏஐ அசிஸ்டன்ட்க்கு வாய்ஸ் கொடுத்தவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெனிஃபர் கானலி. இவங்க யாரான்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்துட்டு பால் பெட்டனியோட ஒய்ஃபு. பால் பெட்டன் யாரான்னு கேட்டிங்கன்னா அவர் தான் ஜார்விஸ்க்கு வாய்ஸ் கொடுத்தவர். அதுக்கு விஷனாவும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஜெனிஃபர் கான்லியை பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இவங்க தான் இந்த ஹல்க் படத்தில் 2003 வந்த ஹல்க் படத்தில் அவங்க தான் பெட்டி ராஸாக நடிச்சிருந்திருப்பாங்க.
கோரோட பவர் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறாரு. அந்த கோர் நம்ம இவங்க நெட்டுக்கிட்டேயுமே இருக்கே, எப்படியா நமக்கு தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே போய் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஆல்ரெடி ஆபத்து இருக்கிறது தெரிய வருது. எப்படியோ பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் அவங்கள காப்பாற்றி அதுக்கப்புறம் அந்த வெப்பன்ஸோட அடுத்த டீல் வந்துட்டு ஒரு ஷிப்பில் நடக்கிறது தெரிய வந்து அங்கேயும் போய் பார்த்தீங்கன்னா அவரோட கைவரிசையை காட்டுறாப்புல. அங்கே நடந்த சண்டையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பே மூழ்கிற மாதிரி போயிடும். ஆனால் நம்ம ஸ்பைடர்மேன் வந்து எப்படியோ ஷிப்பையும் காப்பாற்றி இதுலேயுமே தடுத்து நிறுத்திடுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனோட எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். ஏன்னா போன 2 படங்கள்லையுமே இதே மாதிரி ஒரு சீன் வந்திருக்கும். ஐ மீன் நம்ம டோபி மேக்கர், ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் படங்கள்லையுமே சிமிலராக இதே மாதிரி ஒரு சீன் வந்திருக்கும். எக்ஸாக்ட்லி அதே மாதிரி ஒரு சீனை தான் இங்கேயும் வச்சிருக்காங்க. இந்த டைம் நம்ம டோனி ஸ்டார்க் டேரெக்டாகவே வந்துட்டு நம்ம ஸ்பைடர்மேன் கிட்டேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த சூட்டை பிடிக்கிட்டு போயிடுறாரு. இந்த சூட் இருந்தால் தான் நீ ஸ்பைடர்மேன், இல்லைனா நீ ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பிடிக்கிட்டு போயிடுறாரு. அதுதான் இந்த படமே. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் நம்ம ஸ்பைடர்மேன் சூட் இல்லாட்டி நான் ஸ்பைடர்மேன் தான் அப்படின்னு சொல்லி தனக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவார். இந்த படத்தில் நம்ம ஸ்பைடர்மேன் ஒரு செல்ஃப் மேட் சூப்பர் ஹீரோவாக மாறுவாப்பில். இதே டைமில் பார்த்தீங்கன்னா சைடில் இந்த ஹோம் கம்மிங் இவெண்ட் நடந்துட்டுருக்கோம். இந்த படத்தோட பேரே அதுதான் ஹோம் கம்மிங். அந்த ஹோம் கம்மிங்ன்ற கான்செப்ட் இந்த படத்தில் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. காரணம் என்ன, ஹோம் கம்மிங் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க. நம்ம ஊரில் இந்த அலுமினி மீட்டிங்னு நடத்துவாங்கல்ல காலேஜஸ் டைமில். இந்த காலேஜஸ் ஸ்கூல் வெட்டெல்லாம் படிச்சுட்டு போனவங்க திரும்ப எல்லாருமே சின்னதாக ஒரு பார்ட்டி, பழைய ஆளுங்க புது ஆளுங்க எல்லாமே சேர்ந்து ஒரு பார்ட்டி ரன் பண்ணுவாங்கல்ல. அதே தான் பார்த்தீங்கன்னா அங்கே ஹோம் கம்மிங்லேயும் அந்த ஸ்கூலை விட்டு முடிச்சுட்டு போனவங்க எல்லாருமே திரும்ப ஒரு கெட் டுகெதர் ஒரு பார்ட்டிக்காக மீட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஹோம் கம்மிங். இந்த பக்கம் லிஸ்ஸை தேடி போகும்போது தான் தெரிய வருது லிஸ்ஸோட அப்பா தான் பார்த்தீங்கன்னா அந்த வல்ச்சர் அப்படின்றது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வல்ச்சர் ஸ்பைடர்மேனை வான் பண்ணி அனுப்புறாரு. ஆனால் ஸ்பைடர்மேன் அதையும் கேட்காம வல்ச்சரை தடுக்கிறதுக்காக போயிடுவாங்க. ஏன்னா இந்த பக்கம் அவெஞ்சர்ஸ் டவர்லேருந்து லாஸ்ட் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஏற்றிட்டு போகுது. இந்த இடத்துல இன்னொரு நம்ம ஸ்பைடர்மேனோட ஐகானிக்கான சீன், ஸ்பைடர்மேன் தன்னுடைய பவரை உணர்ந்து அந்த இடத்துல எஸ்கேப் ஆகுறது. இது எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு காமிக் பேனல் தான் அப்படி ரெசம்பிள் பண்ணுது. ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேனில் கூட பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சீன் வந்திருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கலவரம் பிரச்சனை எல்லாமே நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட நம்ம வல்ச்சரோட சூட் பார்த்தீங்கன்னா வெடிக்கிற ரேஞ்சுக்கு போயிடும். ஆனால் ஸ்பைடர்மேன் எப்படியோ பார்த்தீங்கன்னா அவர் அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவாரு. அந்த இடத்துல தனக்கு ஒரு நோட்ஸையுமே விட்டுட்டு போவார். இதுக்கப்புறம் தான் ஹாப்பிக்கு புரிய வரும், நீ என்னை நிறைய டைம் வார்ன் பண்ண ட்ரை பண்ணியிருக்க, ஆனால் நான் தான் அதை கேட்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவர் தன்னை உணர்வார். அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டில் நம்ம அயன்மேன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் நம்ம அயன்மேன் நம்ம ஸ்பைடர்மேனை பப்ளிக்காகவே ஆனன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அயன் ஸ்பைடரை சூட்டை போட்டு வரத்துக்கு கூப்பிடுவார். ஆனால் எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் இங்கே பார்த்தீங்கன்னா லோக்கலில் ஒரு ஃப்ரெண்ட்லி நெய்பர் ஸ்பைடர்மேனாகவே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்பைடர்மேன் அங்கேயே தங்கிடுவாப்பில். அங்கே தான் டோனி ஸ்டார்க் புரிய வருது, பரவாயில்ல பையன் வளர்ந்துட்டான் அப்படின்றது அவருக்கு தெரிய வந்திருக்கு. அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பீட்டர் பார்க்க ஸ்பைடர்மேன் சூட்டை போட்டு நின்றுட்டு இருப்பார். பின்னாடி ஆண்ட்மே வந்திருப்பாங்க. ஆண்ட்மே அந்த சூட்டை பார்த்துட்டு வாத்தப்பா அப்படின்னு சொல்ல வரும்போது கட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் செகண்ட் ஃபார் ஃப்ரம் ஹோமில் அது ஒரு பெரிய விஷயமாகவே காட்டியிருக்க மாட்டாங்க. அதை வச்சு அவங்க வேறு மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. வெல் டெக்னிக்கலாக பீட்டர் பார்க்க தான் ஸ்பைடர்மேன் தெரிஞ்சது, ஆண்ட்மேக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிரெடிட் சீனில் வல்ச்சர் வந்துட்டு ரோலக்ஸை மீட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. சரி ஸ்கார்பியனை மீட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸ்கார்பியன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்பைடர்மேனோட உண்மையான ஐடென்டிட்டி என்னன்னு கேட்க அவர் அங்கேருந்து சொல்லாமே போயிருந்திருப்பார். அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிரெடிட் சீனில் நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்திருப்பார். அவர் வந்து நின்றுட்டு என்ன ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்க போல், வெயிட் பண்ணுறது நல்லது தான்ப்பா அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒரு அட்வைஸை போட்டுட்டு போயிருப்பார். இந்த படம் மூசமுகமாக முடியுது. பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஃபேவரட்டான படம்னு சொன்னல. அண்ட் இந்த படத்தில் நிறையவே டீட்டெயிலிங்ஸ்லாம் இருக்குது. எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு மேலோட்டமாக தெரிஞ்சது தான் நான் சொல்கிறேன். மேபி ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 2-3 வீடியோலாம் போட்டு இன்னும் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அந்த எலிவேட்டர் வந்துட்டு கீழே விழுறதுன்னு சொல்லுவாங்களே, இன்னும் 125 செகண்டில் எலிவேட்டர் கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. You now have 125 seconds until catastrophic failure. சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா மூவி டைமிங்லேயுமே 125 செகண்ட்னா அந்த எலிவேட்டர் கீழே விழும். அண்ட் லிஸ்ஸோட பார்ட்டிக்கு வரும்போது அங்கே ஆண்ட்மேனோட அந்த லைசன்ஸ் பிளேட்டை நோட் பண்ணி பாருங்கள். அந்த லைசன்ஸ் பிளேட்டில் இருக்கிறது AMF 1562. இந்த ஸ்பைடர்மேன் படங்களில் மட்டும் லைசன்ஸ் பிளேட்டில் விளையாடுறது இவங்க செம்ம டீட்டெயிலாக வச்சுருக்காங்க. இதை வச்சே தனியாக வீடியோ போடலாம். அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அமேசிங் ஃபேண்டசி அப்படின்ற ஒரு காமிக்கான ரெஃபரன்ஸ். அதில் 15வது இஷ்யூ, அது 1962 ரிலீஸ் ஆச்சு. அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேனை ஆண்ட்மேவும் ஒன்றா அப்பீராக இருந்திருப்பாங்க. அடுத்த ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரன் டேவிஸை காட்டியிருப்பாங்க. இவரோட நெஃப்யூ தான் பார்த்தீங்கன்னா நம்ம மைல்ஸ் மொரால்ஸ் ஸ்பைடர்மேன். இந்த யூனிவர்ஸில் மைல்ஸ் மொரால்ஸ் இருக்கானா மேபி பார்த்தீங்கன்னா தெரியல, ஃபியூச்சரில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அந்த நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா UCS M01 அல்டிமேட் காமிக்ஸோட ஸ்பைடர்மேன் எடிஷன் நம்பர் 1. அதில் தான் மைல்ஸ் மொரால்ஸை காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா நெட் பீட்டர் கிட்ட நிறையவே கேள்வி கேட்டுட்ருப்பான். வெனம் ஸ்பிட் பண்ண முடியுமா, வெப்பை உன்னால் எவ்வளோ தூரத்துக்கு ஷூட் பண்ண முடியும் அப்படின்றது, ஸ்பைடர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்லாம் கேட்டுட்ருப்பான். பார்த்தீங்கன்னா உன்னால் வெனமை ஸ்பிட் பண்ண முடியுமான்றது அப்சல்யூட்லி வெனம்கான ரெஃபரன்ஸ். வெப்பை எவ்வளோ தூரம் ஷூட் பண்ண முடியும், நான் மாடி மேலே நின்று எவ்வளோ தூரம் ஷூட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருப்பாரு. டோபி மேக்கியர் ஸ்பைடர்மேன் ஃபஸ்ட்
ஸ்குவாடில் அதானே பண்ணியிருப்பாரு. அதை பற்றி இங்கே லைட்டாக ரெஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்பைடரை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டிருப்பாங்க. என்னடா ஆண்ட்மேன் மாதிரி இவனால் ஸ்பைடரை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு டவுட்டில் நீங்கள் கேட்டார்னு நினச்சிங்கன்னா, காமிக்லேயுமே அப்படி நடந்திருக்குங்க. காமிக்கில் நம்ம ஸ்பைடர்மேனால் ஸ்பைடர்ஸே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு கட்டத்தில் ஸ்பைடர் ஆர்மியவே சமன் பண்ணியிருப்பாரு. ஆண்ட்மேன் மாதிரி அவர் ஸ்பைடரை சமன் பண்ணியிருப்பாப்ல. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஸரை காட்டுவாங்கள்ல, தி இன்கிரெடிபிள் ஹல்க் படத்தில் வந்த அதே ப்ரொஃபஸர் தான் இவர். அந்த வேலை பிடிக்கலன்னு சொல்லிட்டு டேரெக்டாக அங்கே ப்ரொஃபஸராக வந்துட்டார் போல் இருக்கு. அண்ட் ஈஸ்டர்னு சொல்லும்போது ஸ்டான்லி வெட்ட முடியுமா? ஸ்டான்லியுமே அந்த படத்தில் ஒரு கேமியா கொடுத்துருப்பாரு. ஸ்பைடர்மேனுக்கு ஒரு சின்ன வார்னிங் கொடுப்பாரு. அந்த சீன் அவருக்கு பேர் பார்த்தீங்கன்னா கேரி அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. கேரின்னு எதுக்கு வச்சாங்கன்னு தெரில. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மேட்டர் இருக்கும், சும்மாலாம் வச்சிருக்க மாட்டாங்க. மேபி இது இன்னொரு வீடியோ நம்ம தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷாக்கர் ஒரு வெப்பன் யூஸ் பண்ணுறாள். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு வெப்பனை தான் கிராஸ் போன்ஸுமே யூஸ் பண்ணியிருப்பான் சிவில் வாரில். பிளாக் மார்க்கெட்டில் வாங்கியிருப்பாங்கல்ல, பிளாக் மார்க்கெட்டில் மேபி விற்றதே நம்ம வெல்ச்சராக கூட இருக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக அயன்மேன் இதுக்கு இந்தியா வந்திருப்பாருன்னு சொல்லுவேன்னு சொன்னால, பாசிபிளி பார்த்தீங்கன்னா அயன்மேன் ஹல்க்கை தேடி வந்திருக்கலாம். ஏன்னா ஹல்க் காணாமல் போயிருப்பா ஏஜ் ஆஃப் அல்ட்ரானில். இந்த இடத்துல மேபி ஹல்க் இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி தேடி இந்த பக்கம் அயன்மேன் வந்திருக்கலாம். ஏன்னா அவெஞ்சர்ஸ் படத்தில் நம்ம நட்டாஷா பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் தான் ப்ரூஸ் பேனரை கண்டுபிடிக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. மேபி அவன் இந்த இடத்துல திரும்ப இந்தியாக்கே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாசிபிளி நம்ம அயன்மேன் தேடி வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவில் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.